ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆண்களை பற்றி தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவில் நாம் எடுத்திருக்கிறது மகர ராசி. மகர ராசிங்கிறது ஒரு நிலராசி. இதன் அதிபதி சாட்டர்ன் என்று சொல்லப்படக்கூடிய சனி பகவான். நீதி நேர்மையை குறிகாட்டக்கூடியது இந்த சாட்டர்ன். இந்த மகர ராசியில் சூரியனுடைய உத்திராடம், சந்திரனுடைய திருவோணம், செவ்வாயுடைய அவிட்டம். அப்போ சூரியன் குறிகாட்டக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேஷன், நல்ல கற்பனா சக்தி, செயல்திறன், போர்ஸ், உண்மையாக அமைதியாக ஆரவாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆண்களை இந்த மகர ராசியில் காணலாம். ஆண்களை இந்த மகர ராசியில் காணலாம். சூப்பர் ஸ்டார் உயர்திரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மகர ராசியை சேர்ந்தவர். இது ஒரு பெண் ராசி. இந்த ராசிங்கிறது காலபுருஷ ராசிக்கு 10வது ராசியாக வருவது இவர்களுக்கு முதல் ராசியாக வருகிறது. இப்போ அந்த 10ஆம் இடம் குறிகாட்டக்கூடியது தொழில், சனி பகவான் குறிகாட்டக்கூடியது அந்த உழைப்பு. உழைத்து உழைத்து ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களை குறிகாட்டக்கூடியது இந்த சாட்டர்ன். ஒரு கூட்டம் நடக்கிறது, ஒரு கெட் டுகெதர், ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது அப்படின்னா யார் ஒருவர் எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் வந்து செய்வார், இவர் வந்து செய்வார் அப்படின்னெல்லாம் இல்லாமல் இவர்களே களத்தில் இறங்கி எல்லாமுமாக இருந்து செயல்படுவது. இவர் மகர ராசிக்காரர் அப்படிங்கிறத எளிதாக கண்டுபிடித்து விடலாம். அவருடைய பெயர்லாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல JP, இப்போ இந்த பிரபாகர், பிரேம், ஜேன, இப்போ இந்த ஜெயகாந்தன், ஜெயவேல், ஜெயந்த், இந்த மாதிரி பெயர் வரக்கூடியது. கேல கூட பார்த்தோம்னா கிருத்திக், கிருத்விக், கார்த்திகேயன், கபிலன், கவின், இந்த மாதிரி பெயர்கள்லாம் மகர ராசியில் நாம் காண முடியும். நிறைய கஷ்டம், அவமானம், துயரம், ஒதுங்கி இருப்பது, துன்பப்படுவது. அதன் பிறகு 32, 33 வயதுக்கு பிறகுதான் அந்த வெற்றி அப்படிங்கிறதை இவர்கள் பார்க்க முடியும். அதுவும் யாரோட உழைப்பும் இல்லாமல், யார் சப்போர்ட்டுமே இல்லாமல்